ஹாய் ஹலோ பீப்பிள், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஒரு தடவை இல்லை மக்களே, 2 தடவை இல்லை மக்களே, இது 3ஆவது தடவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒரு பாட்டை கேட்டு வைப் ஆகி நம்ம ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப கரும்பு டெக்னிக்கல் சைடு நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கி. ரைட்டு, கேமரா கூட ஓகே, இந்த ஒயர்டு மைக் இருக்குது பாருங்கள், ஐயோயோயோ. ஏற்கனவே ஒரு வாட்டி மைக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொர. சரி, ஓகே, நம்ம இப்போது ஒரு வழியாக செக் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதுலேயும் ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நான் செல்வி வீடியோ தான் போடுவேன் மக்களே. ஆமாம், சரி மக்களே, இன்றைக்கி என்ன பேச போகிறோம்? எஸ், காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு சொல்லி குட் பேட் அக்லிலேருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆளுமா டோலுமா அதை ரெஃபரன்ஸாக கொடுத்து நம்ம ஜிவி பிரகாஷ் கிட்டேருந்து அவருடைய வெர்ஷன் ஆஃப் ஆலுமா டோலுமா இறக்கி விட்ருக்காப்புல நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். ஆக்சுவலாக இந்த பாட்டை நம்ம அனிருத் அவர்கள் பாடியிருக்காப்புல, மியூசிக் ஜிவி பிரகாஷ். இந்த பாட்டு ரேப் சீக்வன்ஸ் பால்டப்பா அவர் தான் பாடியிருக்காப்புல. அதே மாதிரி ரோகேஷ், அதாங்க ஆலுமா டோலுமா பாட்டு எழுதினாப்புல, அவரை வச்சே நான் ஒரு சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அஜித் சாருடைய இதுக்கு முன்னாடி ஹிட்டான எல்லா படத்துடைய பெயர்களோட அஜித் சார் நடித்த கேரக்டர்ஸோடைய மெயின் அந்த ஹைலைட்ஸ், துப்பாக்கி, கத்தி, அதுக்கப்புறமா வேறு என்னெல்லாம் இருக்குப்பா, அவருடைய படத்தில் உள்ள பாடல்களில் உள்ள பிஜிஎம்ஸ், இது எல்லாத்தையுமே ரைட்டாக யூஸ் பண்ணி அந்த டோன்லேயே விஸ்வாசம் ரெஃபரன்ஸ் இருக்குது, பில்லா ரெஃபரன்ஸ் இருக்குது, தீனா ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லா ரெஃபரன்ஸையும் வச்சு ஒரு ஏகே ஆந்தம் அப்படின்ற மாதிரி ஒன்று இறக்கி விட்ருக்காப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையிலே ரோகேஷோடைய வரிகள். எப்பா கோடி கும்பிடு, உனக்கு சூப்பராக இருக்குது. அதாவது அஜித் சார் அண்ட் அவருடைய ஃபேன்ஸ் அவங்களுக்கும் உண்டான அந்த இன்டர் கனெக்ஷன் லிங்க், அதை வச்சு ஒன்று பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காப்புல. சூப்பராக இருக்குது. நான் ட்வீட்டாக கூட போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இது 2 வாட்டி நான் பார்த்து அதை படிச்சுவிட்டேன். மறுபடியும் இப்போ 3ஆவது வாட்டியும் படிக்கேன். ஏன்னா கியூட்டு ஒயிட் சால்ட்டு பேப்பர் செதுக்கப்பட்ட சிலை எங்கள் ஆடு ஊருக்குள்ளே கொஞ்சம் கூப்பிடுவோம் அப்படின்றப்ப அஜித் சார் சைட்லேருந்து டேய் அப்படின்னு ஒன்று வருது. அப்புறமா துப்பாக்கி வச்சு வரும் சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு, கத்தியை உரசும் போது வரும் சவுண்டு மெலடி பீட்டு. துப்பாக்கி உங்களுக்கு தாலாட்டு, கத்தி சவுண்டு உங்களுக்கு மெலடியா அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த ஒரு கேங்ஸ்டரிசம், இந்த ரவுடிஸ், அதுக்குண்டான அந்த பாட்டு அப்படி பச்சக்குன்னு உட்காந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆலுமா டோலுமா அந்த பாட்டுக்கு அப்புறமா அந்த பாட்டை பீட் பண்ணுறதுக்கு நிறையா யுகங்களின் தலைவனே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரை பண்ணாங்க. பட் யாருக்குமே அந்த பாட்டளவுக்கு ஒரு ரீச் அப்படின்றது கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு தரலோக்கலாக ஒரு பாட்டு. ஸோ அதை பீட் பண்ணும் விதமாக மறுபடியும் ஒரு தரலோக்கலாக ஒரு பாட்டோட இந்த குட் பேடில் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வாழ்த்துக்கள் ரோகேஷ். அப்புறமா நம்ம செல்லம் ஆதிக் ரவிச்சந்திரன். ரைட்டு, நீங்கள் எந்தெந்த படத்துலலாம் அஜித் சாரை பயங்கரமாக ஸ்லாகிச்சு கொண்டாடினீங்களோ அது எல்லாத்தையுமே உள்ள ரெஃபரன்ஸாக வச்சுருக்கிறீங்க. பாட்லேயும் அதை கொண்டு வந்துடுறீங்க. ரைட்டு, ஓகே, நன்றி. அதே மாதிரி அந்த தலைன்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அஜித் சாரே சொல்கிற மாதிரி வேறு இதில் ஒன்று எப்படியா ஒத்துக்கிட்டுதான்ப்பா, ஒத்துக்கிட்டுதேன். நீ வேறு லெவலில் ஒரு ஃபேன் பாய், வேறு லெவலில் அஜித் சாரை ஃபாலோ பண்ணுற அப்படின்றத நம்ம இதில் சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள், ஏன்னா நீ எந்த ஜானரோட கொடு, அமரன் அது ஒரு மாதிரி ஒரு ஜானரு, நான் அதுக்கும் பாட்டு பண்ணுவேன். அப்புறம் வீரதீர சூரன் அது ஒரு ஜானர், அதுக்கும் நான் ஒரு பாட்டு பண்ணுவேன். இங்கே பயங்கரமாக மாசாக ஒரு பாட்டு வேணும், அதையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன ஜானரோட கொடு, நான் உனக்குள்ள பாட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காப்புல. ஆக்சுவலாக 18 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அஜித் சாருக்கு கிரீடம் எவ்வளோ மெலடியான பாடல்கள் கொடுத்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ அதே பார்த்திங்கன்னா பயங்கரமாக மாசா பாடல்கள் தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அருமையாக உண்மையிலே சூப்பராக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. நிறைய இருக்குது. இந்த விஸ்வாசமில் துருக்கத்தக்கிட்ட அப்படின்றத பயங்கரமாக எல்லாருமே கலாய்ச்சிலாம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அவனுக்கு கடைசி வரைக்கும் கலாய்ச்சி தான் இருப்பான், அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. பட் ஃபேன்ஸ் செலிப்ரேட் டு தி கோர். எக்ஸாக்ட்லி அதையே பார்த்திங்கன்னா திருப்பியில் ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே இந்த பாட்டில். வீம்பு தானே, நீங்கள் என்னடா சொல்கிறது, நாங்கள் எங்கள் ஆள்கிட்ட என்னெல்லாம் ரசிக்கிறோமோ அதை மறுபடியும் நாங்கள் கொண்டு பார்க்கத்தானே செய்வோம். உன்னால் என்ன பண்ணணுமோ பண்ணிக்க, ஆக மொத்தத்தில் நீ என்ன பண்ணுவேன், கடைசி வரைக்கும் ட்ரோல் தானே பண்ணுவேன், பண்ணிட்டு போ அப்படின்னு அஜித் ரசிகர்களுக்கே உண்டான எகத்தால் ஒன்று இருக்குது பாருங்க. வீம்பு பிடிச்ச பயப்புள்ள இது ஆதிக்கு அதைத்தான் பண்ணி வச்சுருக்காப்புல. இல்லை நீ மாசில் சூற மாசில் அடிச்சிக்க முடியாது அஜித் ரசிகர்களை இந்த விதத்தில்.
ரைட்டு, ஒரு தரமான சம்பவம் கண்டிப்பாக வந்து மறுபடியும் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காப்புல ஆதிக்கு. ஆனால் ஒன்று, தியேட்டரில் பிளாஸ்ட்டு. ஏற்கனவே இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஓஜி சம்பவத்துக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே ஃப்ளாட்ரா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. டு தி கோர் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதுக்கு வந்து நான் சொல்லணும்னு இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனால் ஒன்று, இதுக்கு ஏகப்பட்ட ரீல்ஸ் வரும் மக்களே, அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் போட்டு வச்சுருக்காங்க. சம்பவம் சிறப்பாக இருக்குது. ஏப்ரல் 10 தி பிளாஸ்டிங் மூமெண்ட்டாக கண்டிப்பாக இந்த பாட்டு இருக்கும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் எனக்கு இல்லை. ஸோ நீங்கள் இந்த பாட்டை பார்த்துட்டு எப்படி வந்து ஸ்லாகிச்சிங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? நார்மலான ஒரு குத்துப்பாட்டு தான், ஆனால் அதில் ஆட போகிறது யார்? அஜித் சார். சிம்பிளான மூமெண்ட்டு, தாரத்தை போட்ட கிளியும் அதுதான் எப்போவுமே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கூட எக்ஸ்ட்ரா நம்ம ரோகேஷோடைய ஜலபுலஜங் லிரிக்ஸ் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் போய் நம்ம பாட்டு கேட்க போகலாம். மீண்டும் சூப்பராக இன்னொரு வீடியோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.